சீமான் நேரடி விவாதத்துக்கு வாங்க நானே கோரிக்கை வச்சோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வச்சோம் தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக. அதற்கும் பதில் சொல்லல. ஐயோ எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அண்ணாமலை என்ன சொன்னாரு? நான் வந்து ஆதாரம் தர்றேன், வர சொல்லுங்க ஆதாரத்தை. அண்ணாமலை நம்பி தானே போனாரு சீமான. அண்ணாமலை வாங்கி ஆதாரத்தை வாங்கிட்டு வர வேண்டியதானே. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு? நீங்க தான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, கேட்பாங்கல்ல, அப்ப காட்டுவோம்ல. இன்ஸ்பெக்டர், இவனை கூட்டின்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்ல தரையில படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டு போங்க சார். தோழர், மான ரோஷம் சூடு சொரணை இருக்குதானே அவர்கிட்ட கேட்கணும், அதுதான் நேர்ல வந்தேன். மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்டாம் போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஏன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் கேட்கிறேன், திருமுருகன் காந்திக்கு நான் ஏன் தயார்? என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. யோ, நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனுக்குற, அங்க போய் ஏமாடி வாங்குறது? நான் தான் கேட்கிறேன், திருமுருகன் காந்திக்கு நான் ஏன் தயார்? என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. நீயே ஒரு மொட்டை பையன், கல்யாணம் ஆகாத கன்னி பையன் சொன்ன. வாடா வாதிக்க வாடான்னு சொல்லி ஒரு வாரம் ஆச்சு. வர வேண்டியதான விவாதத்துக்கு வரமாட்டான். பயப்படதான் செய்யணும். லேஸ் வாட்டா கேளுங்க, சொன்னா சொல்லிட்டு சொல்லலாம் விட்டுருவான். விவாதத்துக்கு வாடான்னு கூப்பிட்டா வராம அடுத்தடுத்த பிரஸ் மீட்ல போய் நான் தயார் தயார் மீடியா கிட்ட சொல்லிட்டு என்ன பண்றது? அழைப்பு விடுக்கிறவங்க கிட்ட பதில் சொல்லு. எங்க அண்ணன் ஒருத்தர் 32 அமைப்பு சேர்ந்து வந்து எதிர்க்கிறாங்க. முற்றுகையில இருந்தா கட்சி ஆபீஸ் முற்றுகையிடலாம், இல்ல பொதுவா ஏதோ இடத்துல போராட்டம் பண்ணலாம். வீட்டு எதுக்கு முற்றுகையிடணும்? இல்ல கட்சி ஆபீஸ் முற்றுகையிட்டு தம்பிக்கு அடி வாங்கிட்டோம், வீட்டுக்கிட்ட வந்தா தனக்கு சேதாரம் ஆகுறதுக்காக தம்பிகளை கோத்து விடுறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? படமும் எடுக்கல, கட்சியில டெபாசிட் கூட வாங்க முடியல, எங்க இருந்து பணம் வருது? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. இதே மாதிரி அவர் விடுதலை புலிகளையும் மேதக அவர் வந்து கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி எல்லலாக. எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க? மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு? 20 நாடுகளுக்கு மேலான ராணுவத்தை எதிர்த்து நின்ற ஒரு போர் வீரர்கள், விடுதலை வீரர்கள். சோறு திங்கிறவனுக்கு அங்க என்ன வேலை? மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி சாப்பிட்றியான்னு கேட்டேன். ஏன்டா பிரபாகரன் சமையல்காரனா? அட மானங்கட்டங்க ஒக்காளா ஓழி, அவன் ஒரு மாவீரன்டா. சோறு அவன் ஒரு மாவீரன் ராஸ்கல். அவர் போய் சாப்பிட்றது கேட்டாராம், மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி. அவர் சமையல்காரா? அவரு இவரை சோறு திங்கிறதுக்கு அங்க இவரே சோறு திங்கிறது எல்லா இடத்துக்கும் போவார். யாரும் சோறு போடாம போய் தின்றுவார். அட அரை போத நாயே, இன்னொரு குவார்டர் கேக்குதா? இந்த பா இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த, இப்ப அதே கரண்ட் கொண்டே போனீங்க. நீங்க போனது சினிமா எடுக்கிறதுக்காக போனீங்க, உதவி பண்றதுக்காக போனீங்க. சினிமா நீங்களும் எடுக்கல. அப்ப அதை வைத்துக் கொண்டு இங்க பெரிய நாடகம் நடிச்சாரு. அது இல்லாம போய் சொல்றாங்க, பிரபாகரனோட அமர்ந்து பேசி கொண்டதுதானா, திடீர்னு ராணுவம் சுத்தி வளைச்சிருச்சான். ராணுவம் சுத்தி தட தட தடன்னு சுடுதான். அப்ப பார்த்து ஒருத்தன் விடுதலை புலி இவர்கிட்ட கேட்கறானா, சார் ஒரு செல்ஃபி. துப்பாக்கி சுடுறாங்களாம்மா, ஒளிய மாட்டோமா? இந்த ஒக்கலை ஓய் இப்படி போய் சொன்னா எப்படிமா வருது? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தமிழக சவுந்தரராஜன் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இவ்வளவு என்ன கருத்தில பேசிட்டு வந்தோமோ அந்த கருத்தில சீமான் அவர்கள் பேசுறாரு, எங்க டீம் பார்ட்னர் முன்னிறுத்துறாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? சாக்கடைக்கு தவளை சாட்சி. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? பொது தேர்தல வந்து பெரியாருடைய தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் பேசி வாக்கு சேகரிக்க முடியுமா, தயாரான்னு கேட்கிறாரு. காமராஜர் காலத்துல இருந்து வாக்கு வாங்கி இருக்கு தம்பி, சீமான் தம்பி. அண்ணன் அப்படிலாம் பேசப்படாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னை அண்ணன் சொல்லுது? மூஞ்சி முகரையும் பாரு. காமராஜர் காலத்துல இருந்து வாங்கி இருக்கு. வரலாறு படிச்சிருந்தா தெரியும். எப்படி தெரியும்? படிச்சிருந்தாதானே தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்ல. ஒரு காலத்துல பெரியார வந்து கொள்கை தலைவர் ஏத்துக்கிற சீமான் அவர்கள் இன்னைக்கு பெரியார் ஏத்துக்க காரணம் என்ன? பிஜேபி வாங்கி திங்கிறது தான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஆர்எஸ் பொறுக்கி திங்கிறது தான், வேற என்ன? டேய் நாயே, இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. எங்க பொறுக்கி தின்னுமா அங்க பொறுக்கி திம்பார், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த புறப்புறகிறது கீழே பிஜேபி தான் முழுக்க காரணம். அவங்க சொல்லிதான் வந்து சீமான் பண்றான்னு சொல்லி சந்தேகமே இல்லாம இது எல்லாத்தையும் முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான், பிஜேபி தான். இதுக்கெல்லாம் காரணமே நீதான். ஏன்னா ஈவேரா தேச துரோகி. தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிற நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்கல்ல?
அதனால சீமானு இந்த விதத்துல நான் ஆதரிக்கிறேன். ஓ அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி இஞ்சி வச்சு. சீமான் அவர் வந்து பிரபாகரன் இந்த போட்டோ வந்து எடிட் செய்ய போட்டோ நேற்று வந்து இதாச்சு பாக்குறீங்க சார். இப்ப நீங்க கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ கொளத்தூர்மணி அவர்களோ ஐயா நெடுமாறன் அவர்களோ பிரபாகரனோடு இருக்கக்கூடிய படம், ஐயா வைகோ அவர்களோ எடுக்கக்கூடிய படம்ல என்னது யதார்த்தமா உட்கார்ந்து இருப்பாங்க, அந்த சூழல்ல போட்டோ எடுத்திருப்பாங்க. இங்க எந்த சூழலுமே கிடையாது. எல்லாத்துலயும் போய் சொல்லியிருக்கான், எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான். நாங்க வந்து எதையும் ஆதாரம் இல்லாம பேசல. உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டுனேன்றீல, அதுக்கு ஆதாரம் கட்டு. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு காட்ட சொல்லுங்க. அதுவே ஒரு ஆதாரம் தான் எடுத்து காட்டுறோம், அப்புறம் அதுக்கு ஒரு ஆதாரத்தை எங்க இருந்து கொண்டாந்து காட்டணும்னு எதிர்பார்க்கறாருன்னு எனக்கு தெரியல. அவன் கிடக்குற தம்பி பிக்காளி பையன், அவன் ஒரு ஆளு நிட்டு அவனுக்கு பேச தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. அப்புறம் இவங்க வந்து அந்த புகைப்படத்தை எப்படி எடிட் பண்ணான்னு ஒரு டெமோ காமிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதுதான் உலகம் முழுக்க இருந்து இணையத்தில் இப்படிதான் ஒரு புகைப்படம் ஒட்டப்படுதுன்னு டெமோ காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தனியா நான் வேற ஒரு வாட்டி காமிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆமா ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தானே திங்கிற. அப்புறம் இவன் பிரபாகரனை பொய்ன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. நாங்க எப்ப சொன்னோம்? தலைவர் பிரபாகரன் தான் உலகத்திலே உண்மையான தலைவர்ங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடும் கூட. இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு குழப்பம்னு தெரியல. அண்ணன் செங்கோட்டையனை வந்து பேச சொல்லியிருக்கலாமே. எனக்கு தான் அவருக்கு தொடர்பு இல்லாம போயிட்டாரு. அவங்க கட்சியை சார்ந்தவர், அவருடைய நண்பர், ரொம்ப க்ளோஸா இருந்தவர். அவர் வந்து சொல்லியிருக்கலாமே நான் சொன்னது உண்மையா பொய்யாங்கன்னு சொல்லியிருந்தா ஒரே நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருக்குமே. ஒத்துக்க மாட்டேன். ஏப்பா அப்படி மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. 1 இயர் உள் ஒதுக்கீடு சம்பந்தமா ஒரு பிரச்சனை வரும்பொழுது இவர் குரல் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லும் விதமா கூப்பிட்டு அவர்கிட்ட பேசிட்டு, ஆனா சமூக நீதி சார்ந்து நீங்க குரல் கொடுக்கறீங்க, ரொம்ப நன்றி. சமூக நீதி சார்ந்து நம்ம எந்த இடத்துல கை வச்சாலும் அது தந்தை பெரியார்ல தான் போய் முடியுது. தந்தை பெரியார் தான் இதுக்கு மூல காரணமா இருக்காரு. நீங்க எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை, பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துட வேண்டாங்கண்ணா அப்படின்னு டப்புன்னு போனை கட் பண்ணார். திரும்பவும் நான் கூப்பிட்டு சொல்றேன், சரிடா தம்பி அப்படின்ட்டு போனை வச்சார். ஏன்னா நான் அப்படி சொன்னது அவருக்கு பிடிக்கல. ஆனா இன்னைக்கு என்ன பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆனா வன்னியர் மக்களை கைவிட்டுறாதீங்க, வன்னியர் மக்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா, நான் சரிடா தம்பி நான் வன்னியர் மக்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இது அண்ணன் மறந்துட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் பேசுனது அப்ப பிடிக்கல, அவர் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சு இருக்குது. அதை வேணும்னே மாத்தி இப்ப பேசுறாரு. என்ன நோக்கத்துல பேசுறாரு அப்படின்னா, 40 ஆண்டுகளா வன்னியர் மக்களுக்காக போராடிட்டு இருக்கிற டாக்டர் ஐயாவோட சீமான் பெரிய போராளியா மாறுவாரு, வன்னியர் மக்களை காப்பாத்துவாருன்னு இவன் அவங்ககிட்ட போய் கேட்டானா அப்படின்னு வன்னியர் மக்கள் தரப்புலையும் என் மேல அதிருப்தியை ஏற்படுத்துறது. ரெண்டாவது வந்து பெரியாரிஸ்டுக்கு மத்தியில இவன் வன்னியர் மக்கள் சார்ந்து ஏதோ சாதிய சிந்தனையோட பேசியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு மத்தியிலையும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தணும்னு நினைச்சு அண்ணா இப்படி ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பா இதுக்கு எனக்கு அண்ணன் ஆதாரம் கொடுத்துதான் ஆகணும். வச்சிருப்பான் யாராவது பாத்தீங்களா? நான் என்ன சொல்றேன், நீ உன் தலைவன் பிரபாகரன், நீ பேசுறது இலங்கைக்காக, அங்க போய் கட்சி ஆரம்பிச்சுக்கோ. கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. சீமான் வாய்ஸ் விடலுங்க, சீமான் வாய்ஸ் விடலாம். கேக்குறேன், மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் டயலாக் பேசி ஜெயிலுக்கு போனாரு. 14 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவனை இலங்கை கொலை பண்ணி இருக்குது. என்ன புடுங்கினாரு? நான் நேரம் அப்படியே கேக்குறேன், என்னையா பண்ண நீ? ஒன்னும் செய்யாது, தந்தா மட்டும் வாங்கும். 10 மீனவர்கள் கொண்டிருக்காங்க, நீ என்ன பண்ண நீ? இலங்கை தூதரகம் இங்கதான் இருக்குது, இலங்கையோட புத்தம் படம்லாம் இங்கதான் இருக்கு. என்ன புடுங்க நீ? சீமான் ஏதாவது பண்ணாரா? ஏன்னா நான் மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் டயலாக் பேசினேன். 14 வருஷமா இது வரைக்கும் 12 பேரை கொலை பண்ணிருக்கான் சிங்கள மீனவன், சிங்கள ராணுவம். என்ன பண்ண நீ? இந்த வீரமலை எங்க கிட்ட தான் உங்களுக்கு காம்பனி. தமிழன் நோக்கி தமிழனுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்வார். விடுதலை புலிகளை, கைதான விடுதலை புலிகளை விச ஊசி போட்டு கொள்ளுச்சு இலங்கை அரசு. அது ஐநா வரைக்கும் கொண்டு போனாங்க ஈழத்தமிழர்கள். இவர் என்ன சொன்னார்? சத்து ஊசி போட்டான்னு சொன்னாங்க. ஏன் சத்து ஊசி வாங்கி சீமானுக்கு போடலாமா? சிங்கள அரசாங்கத்தை சீமான் சத்து ஊசி வாங்கி போடுங்க, பாத்துருவோம். இந்த வீரம் இந்த பத்திரிகையாளர் பார்த்தா தம்பி நீ சொல்லு, நீ சொல்லு, நீ திருக்குறள் சொல்லு, இந்த டயலாக்லாம் நேரம் வாங்க சார். பத்திரிகையாளர் எதுக்கு வீரம் உங்களுக்கு எல்லாம்? நேரம் வாங்க, நிக்கிறோம், இங்க நிக்கிறோம்ல, வர வேண்டியதானே. ஆக சீமானுக்கு துணிச்சல் கிடையாதுங்க. எங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. நாயை கல்ல விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களா? உன்னையே நீயே கேக்குற? அது என்ன பண்ண 4 தெரு அங்க போய் நின்று. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. சார் என்ன தேடுறீங்க?
இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. உங்களோட உருவப்படத்தை வந்து எரிச்சிருக்காங்க, உங்க போஸ்டர் வந்து செருப்பு கொண்டு அடிச்சிருக்காங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த பயம் உங்க எல்லா பயலுக்கும் இருக்கட்டும்ங்கிறேன். டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே. பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பெருமக்கள், குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ, நீங்க எல்லாம் கற்பப்பையை அறுத்தறியலை, நீங்க எல்லாம் குழந்தை பெற்றீங்களே. எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுவதா? நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா பெரியார் வந்து பாலியல் சுதந்திரம் கற்பு பற்றி பேசியவர் தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் மீது எந்த விதமான பாலியல் புகார்கள் பெரியார் மீது கிடையவே கிடையாது. கற்பாட்சியை அவர் பேசினார். கற்பப்பை பெண்கள் வந்து பிள்ளை பேர் மீந்திரம் கிடையாது, பெண்கள் சுதந்திரம் அடையும் என்றால் கற்பப்பை எடுக்கணும் சொல்றாரு தவிர யாரையும் ஏமாற்றி அவர் கருக்கலைப்பு பண்ணது கிடையாது. அவர் வந்து ரொம்ப நேர்மையானவர். இன்னொரு முதல்ல அடிப்படையிலே பெரியார் பிழையானவர். நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம். திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம். இது ஆரியர்களுக்கு செய்கிற அது கைக்கூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ் முட்டாள்களின், கொஞ்சம் அமைதியா இருங்க, தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் உங்களை படிக்க வச்சதா? இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு? நீங்க கன்னடம். யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். ஏன் காட்டுமிராண்டி மொழி ஐயா சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இந்த புராண புலிகளை இருந்து இந்த மொழி பிரிக்க முடியலையேங்கிற வேதனை சொல்றாரு. அதே தலைவன் தான் சொல்றான், ஒருவர் முழுமையான தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவராக இருப்பாரே ஆனால் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன் சொல்றார். அதே தலைவர் தான் சொல்றாரு. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கல்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.